Welcome to Motor Vikatan Show. This is an exciting day for me. இந்த day is really special. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா you should be a privileged one. இந்த ரெண்டு கார்களில் இது மட்டும் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே யாரும் ஓட்டினதே கிடையாது. மோட்டார் விகடன் ஃபஸ்ட் ஓட்ட போகுது. அதற்கான வாய்ப்பை மஹிந்திரா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு கார்களையும் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி இருக்குது. மோர் தேன் 1000 மெம்பர்ஸ் இந்த ஒரு ஆர்மி தான் இந்த ரெண்டு காரையுமே படைத்திருக்கிறாங்க. அந்த படைக்கு படைத்தளபதியாக இருந்தவர் வேலுசாமி சார். ஹி இஸ் த ஹெட் ஆஃப் த குளோபல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபார் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இந்த கார் எப்படி ஒரு குளோபல் ப்ராடக்டாக ஒரு உலகத்திற்கான ஒரு மஹிந்திராவின் பரிசாக அவங்க இதை கொடுத்துருக்காங்க. இந்த கனவு எப்படி நனவானது? விகடன் நேயர்களுக்கு நன்றி, தமிழ்நாடு நேயர்களுக்கும் நன்றி. தார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கு அடுத்து இந்த வண்டி வருது, XUV700. நிறைய தடவை நாங்கள் வண்டி ஓட்டியிருக்கோம். நம்ம சொல்கிறோம் ஆடி, மெர்சிடஸ் பென்ஸு, BMW இதெல்லாம் சொல்கிறோம். அந்த வண்டியெலாம் ஓட்டும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், BMW ஓட்டும்போது நல்லா டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்கும். வண்டி நல்ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், வண்டி நல்ல அஜிலிட்டி நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட லைன் மாதிரி அது அப்படியே பாடி ஷேப் ஆகி மூவ் பண்ணிட்டு போகும். சீத்தான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போகும். மெர்க்கில் உட்காந்திங்கன்னா, மெர்சிடஸில் உட்காந்திங்கன்னா, ஆடியில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். அதான் அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பிராண்டு. நம்ம ஒரு வண்டி அந்த மாதிரி பண்ணணும், நம்மளுக்கு ஒரு நேம் வரணும் அப்படிங்கிற ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உதித்த கனவு தான் அது. நம்மகிட்ட XUV500 ஒன்று இருந்தது. அதை இன்னொரு லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். எல்லா விதத்துலேயும் ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1000 பேர் என்ஜினியர்ஸ் தேவைப்பட்டது. ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் மஹிந்திரா ரிசர்ச் வேலை சென்னையில் தான் போட்டுட்டு ஒரு 3 வருஷமாக அந்த டீம் டெலிவர் பண்ணது அந்த ப்ராடக்ட். இப்போ 2 கார் நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று கேஸ்லின் ஆட்டோமேட்டிக், இன்னொன்று டீசல் ஆட்டோமேட்டிக். அதுதான் பார்க்குறீங்க 2 கார். பட் 2 ஒரே கார் தான், பவர் ட்ரெயின் தவிர வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. கனவு என்னென்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இந்தியர்களுக்கு அவங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் அந்த டிரைவிங் டைனமிக்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸையும் அந்த கம்ஃபர்ட்டையும் கொண்டு கொடுக்க முடியுமா? ரிஃபைன்மெண்ட்டு, கம்ஃபர்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி கொடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு விட தேடிக்கிட்டு அலைஞ்சு தான் 3 வருஷம் அலைஞ்சோம். இது ஒரு வேள்வி மாதிரி, 1000 பேர்னுடைய வேள்வி மாதிரி. இதை ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய வேள்வியில் நாங்கள் சக்சீட் ஆகிருக்குன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நானாக சொல்லக்கூடாது இந்த காரை பற்றி. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் நல்லாவே அப்படின்னு தோணுது இந்த காரில். அதுதான் உந்துதல், இந்த காரை பண்ணுறதுக்கு அதுதான் உந்துதல். ஸோ ஒவ்வொரு விஷயமா இதில் கேட்குறதுக்கு நீங்கள் இது 1000 பேர் சேர்ந்து செய்த ஒரு வேள்வி, அந்த வேள்வியில் பூத்த ஒரு கார்னு சொன்னீங்க. இதை பற்றி நிச்சயமாக ஒரு 1000 கேள்விகள் இருக்குது, 1000 ஆச்சரியங்கள் இருக்குது, 1000 மகிழ்ச்சிகள் இருக்குது, 1000 உணர்ச்சிகள் இருக்குது. ஏன்னா இந்த காரினுடைய முதல் நம்ம அத்தனை பேருமே கவர்றது மஹிந்திரான்ற ஒரு லோகோ இருக்குது இல்லையா? இந்த லோகோ இப்போ ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி உட்காந்துருக்கு. ஸோ இந்த பட்டாம்பூச்சின்றது அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒய் பட்டாம்பூச்சி? அது ஒரு 2 மவுண்டனுடைய பீக் ஜாயின் ஆகிற மாதிரியும் இருக்குது. அதுதான் மஹிந்திரா எம்ங்கிறது. அதை குறிக்கலாம். அதுதான் நம்முடைய நோக்கமாக கூட இருக்கலாம், உயர்ந்த நோக்கமாக கூட இருக்கலாம். நான் சொன்ன அந்த உயர்ந்த நோக்கம் அது சிம்பிளைஸ் பண்ணுறது. அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா விங்ஸ் வேணும் உங்களுக்கு. அதை அச்சீவ் பண்ணால் நீங்கள் ரொம்ப லைட்டாக அஜிலிட்டியாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் மொத்த கலவையாக உருவாக்கி கொடுக்கறது தான் அந்த லோகோனுடைய உருமாற்றம். இப்போது நம்ம ஊரில் இருக்கவங்க இந்த காரை எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது XUV500 இருக்குது. ஸோ அதோடைய நேச்சுரல் ப்ராக்ரெஷன் XUV700 பார்க்கணுமா, இல்லை இட்ஸ் ஆல் நியூ பிளாட்ஃபார்மில் இது உருவாக்கப்பட்டிருக்குன்றதுனால இதற்கு வேறு ஒரு அடையாளம் இருக்கிறதா? இது கம்ப்ளீட்டாக ஆல் நியூ பிளாட்ஃபார்ம். இதனுடைய டார்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட். இது பெர்ஃபார்மன்ஸ் கார்.
இது வந்து 200 km/h டார்கெட். ஆக்சுவல் ஸ்பீடு நீங்கள் இந்த ட்ராக்ல இருக்கும். இப்போ இது முடிஞ்சோடனே நீங்கள் ஓட்ட போகிறீங்க. 200 km/h நீங்கள் ஈஸியாக அப்படியே போவீங்க. ஒரு சாதாரண மக்கள் வந்து 200 km/h இந்த காரை ஓட்டினா அந்த ஸ்டெபிலிட்டி, அவங்களுக்கு சேஃப்டி வேணும். இதனுடைய மிஷனே வந்து பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அன்டிஸ்பியூட்டட் சேஃப்டி, இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுக்குறீங்க. அது ரெண்டையும் கொடுத்தா மட்டும் பத்தாது, இதுக்கு இந்த காரில் உள்ளே உட்காந்திங்கன்னா அல்டிமேட் ரிஃபைன்மெண்ட் இருக்கும். இங்கே வெளியில் இருக்கிற சவுண்டு விட உள்ளே இருக்கிற நீங்கள் இது வந்து இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மெடிடேட்டிங் ரூம் மாதிரி ஜென் மனநிலைக்கு வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணால் அந்த ரிஃபைன்மெண்ட், அல்டிமேட் ரிஃபைன்மெண்ட் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அதை பற்றி நம்ம பேசலாம், என்னோட கலெக்டர் பேசுவார். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்னு பேசும் பொழுது 200 km/h இந்த வண்டி போகும் பொழுது அதில் வந்து அன்டிஸ்பியூட்டட் சேஃப்டி, உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கும் பர்செப்ஷனும் இருந்தால் தான் இந்த காரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. நான் ஒரு 200 bhp கொடுத்து ஒரு 200 km/h போங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து போக மாட்டீங்க. அந்த காரே சொல்லணும். நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காந்தோடனே அந்த கார் சொல்லணும், ஓ மை காட், இந்த பெடலை தட்டினா வண்டி பறக்குது, பிரேக் அவ்வளோ சூப்பராக இருக்குது, மேனுவரிங் ஹேண்ட்லிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு கார்னரில் நம்ம வண்டி திருப்பி அடித்தா அது வந்து அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி திரும்புது, ஒன்றும் இல்லாமல், ஒன்றும் ரிஸ்கே இல்லாமல் திரும்புது, அப்படிங்கிற மாதிரி எல்லா சிஸ்டமும் ஒன்னோட ஒன்று ஒர்க் பண்ணும். இந்த ஈவெண்ட் ஏதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்ததுன்னு வச்சுங்களேன், 7 ஏர்பேக்ஸ் இருக்குது. இது வரைக்கும் 6 ஏர்பேக்ஸ் தான் சொல்லுவாங்க. டிரைவருக்கு ஒரு ஏர்பேக்கு, கோ டிரைவருக்கு ஒரு ஏர்பேக்கு, இந்த சைடு ஏர்பேக் சொல்கிறோம் 2 சைடு ஏர்பேக்கு, டிரைவர் கோ டிரைவர் 4 ஏர்பேக்கு, கர்டன் ஏர்பேக்கு, நீக்கு கூட ஒரு ஏர்பேக் வச்சுருந்தாங்க இந்த டிரைவருக்கு. ஏன்னா ஸ்டேரிங் வீல் இருக்குது, கீழே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேரிங் காலம், அதனால அவங்களுக்கு ஒரு நீ ஏர்பேக், மொத்தம் 7 ஏர்பேக். ஸோ ஏற்கனவே வந்து உங்களுடைய பழைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்கேப்பில் ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இதுலேயும் குளோபல் என்கேப்பில் நிறைய ரேட்டிங்ஸ் வாங்கும். வரும். இதை ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, பட் டிசைன் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நல்ல ரேட்டிங் எதிர்பார்க்கலாம். 7 ஏர்பேக் வச்சு அப்புறம் வந்து டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுங்கிற ஒரு ப்ரோக்ராம் இதில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து எந்த கார்னர்லையும் திரும்பும் பொழுது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிரேக்கையும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீல்லையும் டார்க்கையும் பிரேக்கையும் மாற்றி மாற்றி அடித்து வண்டியை ஸ்டேபிளாகவே கொண்டு போயிடும். என்ன பண்ணாலும் நீங்கள் அதனுடைய சேஃப்டி, அந்த சேஃப்டியும் டிரைவிங் டைனமிக்ஸ், ஹை ஸ்பீட் டிரைவிங் டைனமிக்ஸ், அந்த ஒரு ஃபன் வித் த கார், ஃபன், இந்த காரில் வந்து என்னென்னலாம் ஃபன் பண்ண முடியுமோ, ட்ரைவ் பண்ண முடியுமோ, ஹை ஸ்பீட். இதைத்தான் நீங்கள் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் வந்து முன்னெடுத்துறீங்களா? எல்லா சிஸ்டத்துலேயும் ஹை ஸ்பீடு போகிறதுக்கு டெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி சேஃப்டிக்கு டெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி ஃபன் வித் த கார்னு இருக்குது, அப்புறம் ஃபன் இன் த கார். இந்த காரில் உட்காந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு வைடஸ்ட் டிஸ்பிளே யூனிட் வரும். அதில் வந்து நீங்கள் வீடியோ பாட்டு பார்க்கலாம், ஆடியோ, நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஆடியோ சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அதில் சோனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது. அந்த சோனி மியூசிக் சிஸ்டம் வந்து இம்மர்சிவ் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 12 ஃபிசிக்கல் ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் 4 விர்ச்சுவல் ஸ்பீக்கர் இருக்குது, 16 ஸ்பீக்கர் இருக்குது. சவுண்டு வந்து நீங்கள் லொக்கேஷனில் கேட்கலாம், டிரைவர் அந்த ஜோனுக்கு மட்டும் கேட்கலாம், கோ டிரைவருக்கு கேட்கலாம், அல்லது ரியர் சீட்டில் வந்து மிடில் சீட்டில் மட்டும் கேட்கலாம். மிடில் சீட்டில் 2 பொசிஷனில் கேட்கலாம், லெஃப்ட் ரைட்டு, 3rd ரோவில் லெஃப்ட் ரைட்டு. உங்களுக்கு எந்த இடத்துக்கு சவுண்டு வேணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த ஜோனை மட்டும் நீங்கள் பிக் பண்ண போதும், சவுண்டு ஃபுல்லாக அங்கே போயிடும், மற்றவங்களாம் அங்கேருந்து கேட்குற மாதிரி வரும். ஸோ இந்த சோனி சிஸ்டம் வந்து ஒரு 3D இம்மர்சிவ் சிஸ்டம். அதில் வந்து மல்டி மோட்ஸ் இருக்குது. இப்போ இளையராஜா மாதிரி சாங்லாம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ரீஸ் மோடுன்னு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டேஜ் மோடுன்னு இருக்குது. அந்த ஸ்டேஜ் மோடில் வந்து ரஹ்மான் சாங்ஸ் போட்டுட்டு ஸ்டேஜில் சாங்ஸ் போட்டுட்டு நீங்கள் கேட்கலாம், அந்த மோடுக்கு போயிடும் அது. இந்த மாதிரி மல்டி மோட்ஸ் இருக்குது. கஸ்டமைஸ் மோடு, 3D இம்மர்சிவ் மோடு இருக்குது. 3D இம்மர்சிவ் மோடில் இப்போ சாங்ஸ்லாம் வந்து 5 சேனல்ஸில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை இங்கே வந்து ப்ளே பண்ணிங்கன்னா டிப்பிக்கலாக 2 ஸ்பீக்கர்லாம் வரும். இப்போ ஏரோப்ளைன் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போகுதுன்னு வச்சுங்களேன், சவுண்டு இங்கேருந்து வந்துட்டு இங்கே போயிடும். பட் நம்மளதில் வந்து 5 ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு சவுண்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து 5 சேனலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து யூஎஸ்பி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டிங்கன்னா அது 5 சேனலில் 5 ஸ்பீக்கரில் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து சவுண்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த டெக்னாலஜி இங்கே வருது. சார், சோனி இதை பற்றி சிஸ்டம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதில் இந்த அட்ரினாக்ஸ் பற்றி நீங்கள் வந்து யூ வாண்டட் டு டெல் மீ சம்திங். ஸோ அட்ரினாக்ஸுங்கிறத வந்து இந்த அட்ரினல்
அட்ரினலின் அதுலேருந்து வந்தது தான் அந்த அட்ரினாக்ஸ். அது என்னென்னா இது ஒரு பெரிய கம்ப்யூட்டிங் சிஸ்டம் வந்து இந்த காருக்குள்ளே வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைமாக கொண்டு வரும். இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து எல்லா ஆண்ட்ராய்டு ஆட்டோ சாஃப்ட்வேர் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டிங் சிப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குவால்கம் சிப். குவால்கம் தான் அந்த கம்பெனி தான் எல்லாத்துக்கும் தர்றாங்க, சிப் தர்றாங்க. அதனுடைய மெமரி வந்து இந்த காரில் இருக்கிறது வந்து 6 GB. இப்போ டிப்பிக்கலாக இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 2 GB இருக்கும். இதில் வந்து 6 GB, 3 டைம்ஸ் அதிகப்படுத்தியிருக்கோம் மெமரி. ரெண்டாவது வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 30,000 கால்குலேஷன்ஸ் பர் செகண்ட். அந்த பிப்ஸ் 30,000 மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட். அது இது பண்ணும். ரொம்ப ரொம்ப ஹை ஃபாஸ்ட் கால்குலேட்டர் இது இருக்குது. இந்த கம்ப்யூட்டிங் பவர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு பேர் வந்து ஸ்மார்ட் கோர் டெக்னாலஜின்னு பேர். மொபைல் இருக்கிற சிப்பை, குவால்கம் சிப்பை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுரும். இதில் வந்து நீங்கள் கிளஸ்டரையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இன்ஃபோடைன்மெண்ட் டிவைஸ்ன்னு பார்க்குறோம். அந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் 4 வகையாக இருக்குது. ஒன்று வந்து இந்த சோனி ஆடியோ டெக்னாலஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆடியோ டெக்னாலஜி இன்டகிரேட்டட். ரேடியோ டெக்னாலஜி இருக்குது, எல்லாம் FM AM எல்லாத்தையும் இருக்குது. அப்புறம் வந்து வீடியோ டெக்னாலஜி. இந்த வீடியோ டெக்னாலஜியில் 3 விதம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய யூஎஸ்பியில் வீடியோ சாங்ஸ் எடுத்து அதில் போட்டுப்பாங்க. ஹை ரெசல்யூஷன். இது வந்து 2 HD சைடு. இதில் வந்து 5 கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது, இந்த ரியரில் ஒரு கேமரா இருக்குது, சைடில் 2 கேமரா இருக்குது. இந்த கேமரா வச்சு இந்த கம்ப்ளீட் வெஹிக்கிளே வந்து காட்டும். 360 டிகிரி கேமராஸ் அதை காட்டும். இப்போ நீங்கள் வந்து டர்ன் இண்டிகேட்டர் போனீங்கன்னா அந்த டர்ன் இண்டிகேட்டர் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு காட்டிடும். எந்த பக்கம் நீங்கள் போட்டிங்கனாலும் சைடில் ஃபுல் சைடில் அங்கே கிளஸ்டரில் வந்து அப்படியே ரன்னிங் வீடியோ வந்துடும். அது காட்டும். அப்புறம் பிளைண்ட் வேவ் மானிட்டரிங். உங்களுக்கு வந்து ரியர்லேயும் தெரியாது, சைட்லேயும் தெரியாது. டர்ன் எடுக்கும்போது அதை வந்து காட்டிடும். அதை வந்து கரெக்டாக அந்த இதில் இன்ஃபோடைன்மெண்ட்லேயும் வரும், கிளஸ்டர்லேயும் வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபீட் எடுத்து ஆன்லைன் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது இந்த அட்ரினாக்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் தான் கொடுக்குது. அதுக்கடுத்து கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ்னு இருக்குது. கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னா நிறைய அலர்ட் வரும். உங்களுக்கு வந்து இந்த கார்னுடைய சேஃப்டி, அதை வந்து நீங்கள் யார் டச் பண்ணாலும், எங்கே டச் பண்ணாலும் சரி, நீங்கள் டோரை டச் பண்ணாலும் சரி, போனர் டச் பண்ணாலும் சரி, கீ எடுத்து ஏதாவது பண்ணாலும் சரி, டக்குன்னு ஓனருக்கு அலர்ட் பண்ணி விட்டுரும். யாரும் திருட முடியாது. செக்யூரிட்டி, ஹை லெவல் செக்யூரிட்டி சிஸ்டம். அப்புறம் வந்து அலெக்சான்னு ஒன்று கொண்டுட்டு போயிருக்கோம். அது அலெக்சானா என்னன்னா உங்களுக்கு டிரைவ் கம்பெனியும். இது வந்து அமேசான்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்டகிரேட் பண்ணது. ஹோமில் வந்து உங்களுக்கு அலெக்சா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலெக்சா எடுத்து சொன்னீங்கன்னா அங்கேருந்துட்டு அலெக்சா யூ சுவிச் ஆன் த கார் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் ரூம்லேருந்து சொன்னீங்கன்னா அங்கே கார் சுவிச் ஆன் பண்ணிடும். அப்புறம் வந்து அலெக்சா ஓப்பன் த சன் ஸ்கை ரூஃப் அப்படின்னா ஸ்கை ரூஃப் ஓப்பன் பண்ணிடும். அலெக்சா ஓப்பன் தி விண்டோ அப்படின்னா லெஃப்ட் டிரைவர் விண்டோ அதுன்னு சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணும், க்ளோஸ் பண்ணும். ஏசி சுவிச் ஆஃப் பண்ண அப்படின்னா சுவிச் ஆன் பண்ணுங்கன்னா சுவிச் ஆன் பண்ணிவிடும். ஹெட்லாம்ப் சுவிச் ஆன் பண்ணிங்கன்னா பண்ணணும், இண்டிகேட்டர் பண்ணால் பண்ணும். நீங்கள் வாய்ஸ் கமாண்டில் வந்து எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த காருக்கு வாய்ஸ் கமாண்டில் நீங்கள் எல்லாமே கொடுக்கலாம். காருக்குள்ளே இருந்துக்கிட்டும் கொடுக்கலாம், அட் டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டும் கொடுக்கலாம். ஸோ அந்த அலெக்சா டெக்னாலஜி வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் அது கொண்டு வந்திருக்கும், ரெண்டுமே இருக்குது. அப்புறம் வந்து நேவிகேஷன், கம்ப்ளீட் நேவிகேஷன் வந்து இந்த இன்பில்ட் நேவிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ரெண்டுமே நீங்கள் போட்டு பண்ணலாம், அது இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டிங் பவர் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். அதுதான் இதனுடைய மெயின் பர்பஸ். அப்புறம் இந்த டிஸ்பிளே குவாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் போடுவீங்க, இடையில வந்து ஏர் இருக்கும். நாங்கள் வந்து அந்த 2HD கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் வந்து மாறுது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது கிளாஸில் பார்த்து தான் அப்புறம் அந்த டிஸ்பிளேயை பார்க்குறீங்க. இடையில ஏர் இருக்குது. ஏர்னுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுறதுனால அந்த என்ன ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் மூவி எடுத்தீங்களோ அல்லது வீடியோ எடுத்தீங்களோ அந்த ரெசல்யூஷனில் உங்களுக்கு தெரியாது அந்த ஏர்னுடைய ரெஃப்ராக்டிவ். அதை எடுத்துகிட்டு லோகா பாண்டிங்னு ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனுக்கும் மேலே போட்டுக்கிற கிளாஸ்க்கும் இடையில எதுவுமே இல்லாமல் லோகாவை கொண்டு வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற அந்த கிளாஸே வந்து டிஸ்பிளே ஸ்க்ரீன் மாதிரி தெரியும். ஸோ ஹை ரெசல்யூஷனுங்கிறது ஒன்று, ஏரை வெளியில் எடுத்துட்டு லோகா பாண்டிங் போடுறது 2. அதனால தான் வந்து அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா பயங்கர ரிச்சாக இருக்கும், டபுள் ரிச் மாதிரி இருக்கும். ஸோ அதான் கம்ப்யூட்டிங் பவர், டிஸ்பிளே பவர் ரெண்டுமே வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கும்.